ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸு, க்ளீனிங் டிப்ஸு இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். அப்போ தான் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நான் நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன் வீடியோஸ். உங்களுக்கு டைம் இருக்கும்போது போய் பாருங்கள். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென்சில்லாம் ட்ராயிங் வரைவாங்க. அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அந்த பென்சிலை அப்படியே போட்டுருவாங்க. அந்த பேப்பர்ஸ்லேருந்து கவர்லேருந்து பென்சில்லாம் கீழே கொட்டி எல்லாம் சிதறும். நமக்கு அது எடுத்து வைக்கிறது ஒரு பெரிய வேலையாகவே இருக்கும். அதுக்கு ஈஸியாக ஒரு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி வச்சிட்டிங்கன்னா பென்சில் நம்ம யூஸ் பண்ணி பசங்க எடுத்துகிட்டு மீண்டும் அதை லாக் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது ஊசி நூல் கோக்கிறதுக்கு பெரியவங்கள்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஈஸியாக எப்படி ஊசி நூல் அந்த நூலை ஊசியில் எப்படி கோக்கிறதுன்னு சிம்பிளாக ஒரு ஐடியா நான் சொல்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருக்கும், நமக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு நூல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பர் கட் பண்ணிவிட்டு நார்மலாக கொஞ்சம் திக்னஸாக, காலண்டர் பேப்பர் எடுக்கக்கூடாது. நார்மலாக இருக்க ஒயிட் பேப்பரோ இல்லை எந்த பேப்பராக இருந்தாலும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி நான் மடித்து எடுத்துருக்க மாதிரி 2 சைடு மடித்து எடுத்துருங்க. அந்த பேப்பருக்குள்ளே நூலை வச்சு இந்த மாதிரி ஊசியில் லைட்டாக அந்த பேப்பர் அந்த கூர்மையான பகுதியை உள்ளே விட்டிங்கன்னா நூல் ஈஸியாக வந்துடும். என் கையில் நகம் இல்லை, நெயில் இல்லாதனால கொஞ்சம் சிரமப்பட்டேன். கொஞ்சம் நெயில் இருந்ததுன்னா டக்குன்னு அந்த நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம கோர்த்து எடுத்துட்டோம். 1 செகண்ட் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி எடுக்க முடியலன்னா அந்த பேப்பரோட கார்னர் பகுதியை இந்த ஊசி ஹோல் வழியாக விட்டுட்டு கத்திரிக்கோல் வச்சு நீங்கள் லைட்டாக அந்த கூர்மையான பகுதியை, பேப்பரோட கூர்மையான பகுதியை கட் பண்ணிட்டீங்கன்னா நூல் ஈஸியாக தெரியும். நம்ம வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு புரியும். நம்ம நார்மலாக கத்திரிக்கோல் கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த கத்திரிக்கோல் சில சமயம் நமக்கு ஷார்ப்னஸ் போயிடும். அந்த மாதிரி ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா ஈஸியாக நம்ம எப்படி ஷார்ப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரெகுலராக வீட்டில் முட்டைலாம் அவிப்போம். அந்த மாதிரி அவிக்கும்போது அந்த அவிச்ச முட்டை ஓட நம்ம செல்லை வேஸ்ட்டாக நம்ம குப்பையில் போடாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லை, இன்னும் 2 டிப்ஸு, யூஸ்ஃபுல்லான டிப்ஸு 3 நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த எக் செல்லை வச்சு அது என்னென்னு அடுத்து வர இதில் வரும் டிப்ஸு வரும் பாருங்கள். இப்போது அந்த முட்டையோட செல் பகுதியில் நீங்கள் கத்திரிக்கோல் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நான் டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த பேப்பரை இப்போ கட் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஈஸியாக கட் ஆகும். பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ணுதுன்னு. நம்ம குயிக்காக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். நாங்கள் முட்டை சாப்பிட மாட்டோம், நாங்கள் எப்படி முட்டை ஓட்டில் நாங்கள் கட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டில் செராமிக் ஜார் வச்சுருப்பீங்க. எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அண்ட் செராமிக் பவுல் இல்லை டீ கப் எது இருந்தாலும் அந்த கப்பை நீங்கள் திருப்பி போட்டு அதில் லைட்டாக இப்படி பண்ணாலும் அது ஷார்ப் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சுருப்போம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்க்ரப்பரை நம்ம பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஆகாதுன்னு பழைய ப்ரெஷ் இருந்ததுன்னா அதை கூட பழைய ஸ்க்ரப்பரை நீங்கள் கத்திரிக்கோலில் நறுக்குனிங்கன்னா நல்லா ஷார்ப் ஆகிடும். இப்போ நம்ம அந்த எக் செல்லில் மீதி இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது எதுக்குன்னு பார்க்குறீங்களா? அரைச்சி பாருங்கள். இப்போது சொல்கிறேன். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். முட்டை தோலை வச்சு நம்ம என்னங்க க்ளீன் பண்ண போகிறோம்? முட்டை ஸ்மெல் வராதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆல்ரெடி நம்ம முட்டை ஓடை 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி தான் நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். அதனால் எந்த ஸ்மெல் வராது. இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் நம்ம க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற எனி ஜெல் எது இருந்தாலும், விம் லிக்யூடோ இல்லை எது இருந்தாலுமே நீங்கள் டிஷ்வாஷ் லிக்யூடு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் விட கம்மியாக நீங்கள் எடுத்தால் கூட நீங்கள் போதும். எடுத்துகிட்டு இதை நல்லா 1 ஸ்பூன் வச்சு கலந்து கொடுங்க. இது கூட நம்ம வேறு எந்த பொருளும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஒன்லி
எக்ஸ் எல்லும் இந்த லிக்விட் மட்டும்தான். இப்போ பாருங்கள், நான் நல்லா இது கலந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டீ குடிக்கிற கப்பு, பவுல், யூஸ் பண்ணுற பவுல் எது இருந்தாலும், கண்ணாடி கிளாஸு, கண்ணாடி பவுல், கண்ணாடி பிளேட்டு எது இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் பாருங்கள். நான் ஸ்க்ரப்பரே இல்லாமல் சூப்பராக நான் க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். என் கை விரல் 2 விரல் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுறேன். எவ்வளோ அழகாக க்ளீன் ஆகுது. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பவுல் வந்து உள்பகுதியெலாம் கொஞ்சம் வெள்ளையாக இருந்தது. இப்போ பாருங்கள், புதுசு போல் இருக்குது. நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி தேவையில்லாத குப்பையில் போடுற பொருளை வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லாக எப்படி நம்ம மாற்றிக்கிட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லை, இப்போ இந்த பவுல் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இருக்கும். அந்த ஈரத்தை போகிறதுக்காக டிஷ்யூ பேப்பர் இதுலேயும் போட்டு வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த பொருளை வச்சு நம்ம பாத்திரம்லாம், சில்வர் பாத்திரம் கூட நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் சமையலுக்கு யூஸ் பண்ண என்னோடய க்ளீனிங் பாத்திரத்தை எல்லாமே, நான் இந்த மாதிரி யூஸ் பண்ண பாத்திரத்தை எல்லாமே நான் இந்த பொருளை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். நான் உங்களுக்கு ஒரே ஒரு பாத்திரத்தை மட்டும் நான் இப்போ க்ளீன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நான் பாத்திரத்தை நான் இதுலேயே நான் க்ளீன் பண்ணிட்டேன். எவ்வளோ அழகாக புதுசு போல் பளபளன்னு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மெத்தடில் நான் மற்ற பாத்திரத்தையும் நான் க்ளீன் பண்ணிடுறேன். க்ளீன் பண்ணிவிட்டு அந்த முட்டையோட செல்லை வச்சு நான் வந்து சிங்கையும் க்ளீன் பண்ணிட்டேன். சிங்க்கும் பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு இருக்குது. இதே மாதிரி நீங்கள் நைட்டு எல்லா சமையல் வேலையும், குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் அன்னன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணின பாத்திரங்கள் ஆகட்டும், பவுல் ஆகட்டும், எதாக இருந்தாலும் நம்ம நைஃபு கட்டிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம். காய்கறிலாம் நறுக்கிறதுக்கு எல்லாமே நம்ம இதே மாதிரி அப்பப்போ நைட்டில் இந்த மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சிங்க்கு பாத்திரங்கள், ஸ்டவ்வு எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தூங்க போனோம்னா காலையில் எழுந்து நம்ம டக்குன்னு நம்ம சமைக்கிறதுக்கு வரத்துக்கு நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லைன்னா காலையில் சமைக்க வரும்போதே நமக்கு கஷ்டமாக இருக்கும் சமையல் ரூம் பார்க்குறதுக்கு. என்னோடய கிச்சன்லாம் பெரிய கிச்சன்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் குட்டி கிச்சன் தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சின்ன குட்டி கிச்சன் தான். இருந்தாலும் நான் அதையும் ரொம்ப நீட்டாக நான் என்னால் முடிஞ்சது நான் இந்த மாதிரி தான் நான் பயன்படுத்திக்குவேன். நான் இப்படி தான் நான் ரெகுலராக வச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸ்க்கும் ஒரு லைக் கொடுங்க. நம்ம ஒவ்வொரு வேலையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நம்ம செஞ்சோம்னா நமக்கு எந்த வேலையுமே நமக்கு கஷ்டமாக தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எதுவுமே காலையில் நம்ம பார்த்துக்கலாம், மார்னிங் எழுந்து நம்ம க்ளீனிங் ஒர்க்லாம் நம்ம முடிச்சிடலாம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அப்பப்போ கஷ்டம் நம்ம குக்கிங் வேலை செஞ்சு முடித்ததுமே நம்ம இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மார்னிங் சமைக்கும் போது நான் நைட் சாப்பிட்டுட்டு மீதம் இருந்த சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதை மார்னிங் நான் குடிச்சிருவோம் கரைச்சி. இது வந்து பால் தயிருக்கு பெற போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய டிப்ஸு, என்னோடய வேலைகள் அவ்வளோதான். நான் நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் மற்ற தூங்குறதுக்கே போவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.